Welcome to my YouTube channel. இது HTML, CSS and JavaScript for Beginners Guide in Tamil Tutorial 3. நாங்கள் இன்னைக்கு Tutorial 3 தொடங்கும் போது Tutorial 2ல என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சமரியாக பார்ப்போம். நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது கோட் எடிட்டர் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி. அதில் நாங்கள் ஒரு 6 விதமான கோட் எடிட்டர்ஸை பார்த்தோம். VS Code, Record, Sublime Text, Eclipse, Notepad++, PHP, Storm இதில் நாங்கள் பார்த்த கோட் எடிட்டர் சாஃப்ட்வேர்ஸ். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது ஒரு கோட் எடிட்டரை எங்களோட கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் எவ்வாறு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக நாங்கள் சப்ளிம் டெக்ஸ்டையும் எவ்வாறு செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது தொடர்ந்து நாங்கள் பார்த்தது வெப் ப்ரௌசர்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி கோட் எழுதுறதா இருந்தால் அதில் அவுட்புட்டை நாங்கள் காண்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வெப் ப்ரௌசர்ஸ். எனவே வெப் ப்ரௌசர்ஸுக்கு நாங்கள் உதாரணங்கள் பார்த்தோம். கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி, ஃப்ளாக், ஒபேரா மினி, இந்த ஒரு 7 வெப் ப்ரௌசர்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்குது. ஸோ அதில் உதாரணங்களாக ஒரு 7 ப்ரௌசர்ஸை நாங்கள் பார்த்தோம். அதே போல் அடுத்ததாக நாங்கள் பார்த்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட். இது HTML-க்கு நாங்கள் கோட் எழுதும் போது யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு 3 டெக்ஸ்ட் சம்மந்தமாக பார்த்தோம். ஒரு டெக்ஸ்ட்டை எவ்வாறு போல்ட் பண்ணலாம், இட்டலிக் பண்ணலாம், எம்பசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இட்டலிக்குக்கும் எம்பசைஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை அதோடையே நாங்கள் பார்த்தோம். அதே போல் ப்ரீவியஸ் டுட்டோரியல்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது மூலமாக போய் கூட டுட்டோரியல்ஸை பார்க்கலாம். நாங்கள் இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். டுட்டோரியல் 2ல நாங்கள் பார்த்த அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டை மிச்சம் மீதி உள்ள ஒரு 6 டெக்ஸ்ட் சம்மந்தமாக தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு டெக்ஸ்ட் எவ்வாறு அண்டர்லைன் பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, அதுக்கு பிரேக் லைன் கொடுக்கறது எவ்வாறு, அதே போல் சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது சூப்பர்ஸ்கிரிப்டா ஒரு வேர்டுக்கு அடுக்கு எவ்வாறு எழுதலாம், அல்லது ஒரு லைனுக்கு அல்லது ஒரு எழுத்துக்கு அடுக்காக நாங்கள் எவ்வாறு ஒரு எழுத்து அல்லது வேர்டு அல்லது ஒரு சென்டென்ஸையே எழுதுறதாக இருந்தாலும் அடுக்காக எழுதுவது எவ்வாறு அது பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது சப்ஸ்கிரிப்டா அடியாக எழுதுறது எவ்வாறு. ஸோ நான் கோட் பெண்ணை ஓப்பன் பண்ணுறேன். அதில் நான் லாஸ்ட்டாக எழுதின அந்த அதே கோடை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது நாங்கள் லாஸ்ட்டாக எழுதின கோட். இப்போ நாங்கள் பார்ப்போம் அண்டர்லைன் டேக் எவ்வாறு நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அண்டர்லைனுக்கு யூஸ் பண்ணுற அந்த யூ டேக்கை நான் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு போட்டேன். ஸோ மார்க்அப்புக்கு முன்னாடி ஸ்டார்டிங் டேக் யூவையும் மார்க்அப் லாங்குவேஜ்க்கு பின்னாடி என் டேக் அதாவது // அந்த யூவையும் எழுதுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுக்கு கூட அந்த லைன் காட்டுது. அதாவது மார்க்அப் லாங்குவேஜுக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு காட்டுது. ஸ்பேஸில் அன்லைன் வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் மார்க்அப்புக்கு தனியாக யூடெக்கையும் லாங்குவேஜுக்கு தனியாக யூடெக்கையும் ஸ்பேஸை விட்டுட்டு நாங்கள் எழுதினோம்னா அந்த ஸ்பேஸுக்கு அந்த அன்லைன் வரது எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஸ்ட்ராங், அதாவது ஸ்ட்ராங் டெக்கை யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக நாங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை நாங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகத்தான் இந்த ஸ்ட்ராங் டெக்கும் யூஸ் பண்ணுவோம். பால் பண்ணுறதா இருக்கட்டும், அன்லைன் பண்ணுறதா இருக்கட்டும், எம்பசைஸாக இருக்கட்டும், இட்டலிக்காக இருக்கட்டும், நாங்கள் எதுக்காக அதை யூஸ் பண்ணோமோ இதே போல ஒரு நோக்கம் தான் இந்த ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் பண்ணதால் என்ன நடக்குது அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணி பார்ப்போம். நான் 5th வெர்ஷன் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் ரெண்டையும் ஸ்ட்ராங் பண்ண போகிறேன். ஸோ 5th முன்னாடி நான் ஸ்டார்டிங் டெக் ஸ்ட்ராங் அப்படின்றத எழுதுறேன். ஓகே, இப்போ நான் வேர்ஷனுக்கு பின்னாடியும் // ஸ்ட்ராங் அதாவது என் டெக் ஸ்ட்ராங் எழுதுறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் போல்டு பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் காட்டாது. அதாவது நாங்கள் இட்டலிக் பண்ணுறதையும் எம்பசைஸ் பண்ணுறதையும் பார்த்தோம் தானே. ஸோ அதுலேயும் அவுட்புட் சேம் லுக் தான் இருந்தது. எங்களுக்கு அவுட்புட் ஒரே மாதிரியானதாக தான் கிடைச்சிது. அதே போல தான் இந்த போல்டு பண்ணுறதுக்கும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று எங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்காது. இதே போல் நான் இன்னொரு வேர்டை ஸ்ட்ராங் பண்ணி காட்டுறேன். ஸோ எலிமெண்ட்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு போது நான் ஸ்ட்ராங் டெக் எழுதுறேன். ஓகே, என் டெக் ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ் முடியிட்டு எழுதுறேன். ஓகே, நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது எலிமெண்ட்ஸ் என்ற வேர்ட் கொஞ்சம் போல்டான மாதிரி காட்டுது. ஸோ ஸ்ட்ராங் ஆப்ஷனும் போல்ட் ஆப்ஷனும் ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன் தான் காட்டும். அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதுக்காக தான் நாங்கள் ஸ்ட்ராங் டெக் யூஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் பார்க்கும்பொழுது மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன் தான். அது நாங்கள் புக் ரீட் பண்ணும்போது, ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் ஒரு ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் ஒன்று யூஸ் பண்ணி நாங்கள் புக் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோடில் HTML-ல நாங்கள் ஒரு வேர்டை ஹைலைட் பண்ணுறதா இருந்தால் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்காகத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மார்க் அப்படின்ற ஆப்ஷன்.
ஸோ ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஒரு விடயத்தை ஒரு முக்கியமான விடயத்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் எத்தனையோ விதமாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கையில் ஒரு பெண்ணை யூஸ் பண்ணியும் ஹைலைட் பண்ணியிருப்போம் ஒரு புக்கில். அதே போல் ஒரு பிடிஎஃபாக இருந்தால் அல்லது ஒரு வேர்ட் ஃபைலாக இருந்தால் அது ஒரு சாஃப்ட் புக்காக இருந்தால் அதில் நாங்கள் எவ்வாறு ஹைலைட் பண்ணுறோம் அதுவுமே எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வெப்பேஜ் எழுதும் போது ஒரு HTML கோடில் நாங்கள் வந்து ஒரு வேர்டையோ ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் ஆப்ஷன் தான் இந்த மார்க். ஸோ மார்க் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆர்டிக்கல் அப்படின்ற வேர்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆர்டிக்கலுக்கு போது நான் வந்து மார்க் அப்படின்ற டெக் எழுதுகிறேன். ஸோ இதே போல் இங்கே வந்து என்டெக் எழுதுகிறேன். ஸோ நீங்கள் இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டிக்கல் அப்படின்ற வேர்டு ஹைலைட் ஆகி காட்டுது எல்லோ கலரில். இதுதான் வந்து மார்க் பண்ணுறதால உள்ள பெனிஃபிட். ஸோ மார்க் பண்ணுறதால எங்களுக்கு வந்து இந்த ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது பிரேக் லைன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு. பிரேக் லைன் அப்படின்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டெக் வந்து பிஆர் ஆப்ஷன். ஸோ பிஆர் அப்படின்ற டெக்கை யூஸ் பண்ணி நாங்கள் எழுதும் போது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பிஆருக்கு நாங்கள் ஒரு என்டெக் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது வந்து ஆட்டோ ஃபில்லிங் டெக் அப்படின்னு நாங்கள் இதுக்கு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டார்டிங் டெக் எழுதினோம்னாலே போதும், அது ஆட்டோவாக வந்து இதோட முடிச்சுக்கோ அப்படின்ற கொமாண்டையும் கொடுத்துவிடும். நாங்கள் இந்த பிஆரை வந்து எங்களோட கோடில் எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதுறோம் அப்படின்ற அர்த்தம் மீனிங் வந்து நாங்கள் ஒரு என்டர் பண்ணணும். ஸோ எங்களோட அவுட்புட்டில் இருக்கிற அந்த ஆர்டிகளோ சென்டென்ஸோ ஏதோ அது வந்து ஒரு லைன் கீழே வந்து இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் அந்த என்டர் பண்ணுற ஆப்ஷனை தான் இந்த பிஆர் மூலமாக நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நாங்கள் ஒரு தடவை என்டர் கொடுக்கும் போது கிடைக்கிற அவுட்புட் வந்து ஒரு தடவை பிஆர் எழுதும் போது கிடைக்கும். அதே போல் நாங்கள் எத்தனை முறை என்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை பிஆர் நாங்கள் டெக்காக எழுதிட்டோம்னா எங்களுக்கு அவுட்புட்டில் வந்து இந்த என்டர் கொடுக்குற அதே சேம் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அடுத்து நாங்கள் வந்து இந்த பிஆரை வந்து கீழால 1 by 1 எழுதி தான் இந்த என்டர் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பிஆரை வந்து ஒரே லைனில் கூட டெக் ஒரு 2 டெக் பிஆர் எழுதணும்னாலும் ஒரே லைனில் 10 டெக் பிஆர் எழுதணும்னாலும் ஒரே லைனில் எங்களுக்கு எழுதுறதுக்கு இடம் இருந்ததுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ அது நாங்கள் வந்து ஒரே லைனில் கூட எழுதி எங்களை அவுட்புட்டை எடுக்கலாம். ஸோ அது வந்து நாங்கள் கோடில் என்டர் கொடுக்குறது எந்த ஒரு வேலிடிட்டியும் இல்லை அப்படின்றது தான் நாங்கள் இங்கே வந்து சொல்ல வரேன். ஸோ வந்து பிஆர் அப்படின்ற டெக்ல தான் அந்த ஃபங்க்ஷனே இருக்கு. ஸோ பிஆர் டெக் நீங்கள் எந்த இடத்துல எழுதுறீங்களோ அந்த இடத்துல ஒரு லைன் கீழே வரும். ஸோ ஒரு இடத்துல 2 லைன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, 2 பிஆர் எழுதணும். 3 லைன் வரணுமா, 3 பிஆர், 4 பிஆர். ஸோ அது வந்து கீழால தான் எழுதி வரணும் அப்படின்னு இல்லை, ஒரே லைன்ல கூட பிஆர் எழுதலாம். நான் இங்கே வந்து இந்த பேராகிராஃபில் 3 சென்டென்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு அடுத்ததான் நான் பிஆர் கொடுக்குறேன். இங்கே நான் கோட் எழுதும் போது பிஆர் கொடுக்கறதுக்காக அந்த விஷுவலைஸ் கோட் அப்படின்ற சென்டென்ஸ் எண்ட் ஆகிட்ட இருக்கிற இடத்துல இது வந்து ஒரு ஸ்பேஸ் கீழே விட்டு வச்சிருக்கேன், ஒரு எண்டை கீழே விட்டு தான் நான் அந்த பிஆரை எழுதியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் அப்படி எழுதினதுக்கு ஏன்னா அவுட்புட் வந்து பிஆர் என்னத்தை சொல்லணுமோ அதை தான் காட்டும், என்டர் அவுட்புட் காட்டாது. ஸோ எங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் கோட் அப்படின்ற அந்த முடிகிறதோட அதே லைனில் தான் இட் அப்படின்றது வந்திருந்தது. ஸோ பிஆரை கொடுத்த உடனே அந்த இட் அப்படின்றது வந்து கீழே வந்துட்டு, அதாவது அடுத்த லைனில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ என்கிட்ட கொடுத்த சேம் ஃபங்க்ஷன் எங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கிது. ஸோ அவுட்புட்டில் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட அந்த பேராகிராஃபில் ஒரு லைனை என்கிட்ட கொடுத்து கீழே எடுத்துட்டோம் அப்படின்ற மீனிங் தான் இது. ஸோ நான் இந்த லைனுக்கு இடையில இன்னொரு பிஆரை கொடுத்தேன்னா இங்கே உங்களுக்கு அவுட்புட்டில் பார்க்கலாம் ஒரு லைன் ஸ்பேஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லைன் ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகே, நாங்கள் இப்போ பார்த்து எல்லா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்டும் எங்களோட கையில் இல்லை, நாங்கள் மொபைலில் வச்சு யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறது எப்படி, சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணணும், பல பேராகிராஃப்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு பேராகிராஃபையும் ஒவ்வொரு பீடெக்கில் எழுதினோங்கன்னா அது ஈஸியாக இன்க்ளூட் ஆகும். அதே போல் வந்து இது பேராகிராஃப் நாங்கள் பீடெக்கை யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு பிஆர்டெக்கை வச்சே யூஸ் பண்ணலாம் தானே அப்படின்னு பார்த்தா அதுவும் ஓகே. பட் ஈஸியானவே பீடெக்கை போட்டோம்னா நாங்கள் ஒரு பீடெக்கை எண்ட் பண்ணிட்டு இன்னொரு பீடெக் போட்டோம்னா அந்த பேராகிராஃபுக்கு அந்த 2 பேராகிராஃபுக்கு இடையிலையும் ஒரு அளவான அந்த ஒரு ஸ்பேஸ் லைன் கிடைக்கும் எங்களுக்கு. இதுதான் அதுக்கான டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறது சப்ஸ்கிரிப்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ சப்புன்னா அடி, அதாவது ஒரு வேர்டில் அடி எழுதுறது எவ்வாறு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நாங்கள் வந்து அடி அப்படின்றத யூஸ் பண்ணுறது ஒரு கெமிக்கல் நேம் எழுதும் போது, ரசாயன குறியீடுகள் எழுதும் போது தான் பொதுவாக நாங்கள் இந்த அடி
யூஸ்வலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தோம்னா நீர், அதுக்கு நாங்கள் ரசாயன குறியீடு H2O. ஸோ H2Oவில் அந்த 2 அப்படின்றது தானே அடி. ஸோ இந்த H2Oவை நாங்கள் எப்படி எழுதுறது, கோட் எழுதும் போது எப்படி அந்த H2Oவை எழுதலாம் அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் அந்த 2 அதுதான் அடியாக வரப்போகுது. ஸோ அந்த 2க்கு முதல் ஒரு சப் அப்படின்ற SUB அப்படின்ற ஒரு டெக்கையும் என் டெக் சப்பை 2க்கு பின்னாடியும் எழுதுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து எங்களுக்கு H2O அப்படின்ட்டு அவுட்புட் கரெக்டாக காட்டுது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது சூப்பர் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு எழுத்தோட அடுக்கு எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது. உதாரணத்துக்கு எக்ஸின் 2ஆம் அடுக்கு, ஒயின் எக்ஸாம் அடுக்கு, அல்லது எக்ஸின் ஒய் ப்ளஸ் எக்ஸாம் அடுக்கு, இப்படி ஒரு அடுக்காக எழுதுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ நாங்கள் வந்து ஒரு HTML கோடில் ஒரு அடுக்காக ஏதாவது ஒரு எழுத்தையோ வேர்டையோ அல்லது ஒரு ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று அடுக்காக எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக் வந்து SUP அப்படின்ற டெக். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் PTEG-க்குள்ள வந்து X2 Y2 அப்படின்னு தான் எழுதுறேன். அதாவது X ஸ்கேட் ப்ளஸ் Y ஸ்கேட் அப்படின்றத S2 + Y2 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, நான் இங்கே வந்து SUP அப்படின்ற டெக்கை தான் யூஸ் பண்ண போகிறது இந்த அடுக்குகளுக்காக. ஸோ எக்ஸ் ஸ்கேட் ப்ளஸ் ஒய் ஸ்கேட், அதாவது எக்ஸின் 2ஆம் அடுக்கு ஒய்யின் 2ஆம் அடுக்கு அப்படின்னு எழுத வேண்டும். எனவே நான் என்ன செய்தேன்னா அந்த 2ன்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் SUP-ல ஸ்டார்டிங் டெக்கையும் என் டெக்கையும் எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து நான் SUP அப்படின்னு எழுதும் போது எக்ஸ் ஸ்கேட் அப்படின்னு, அதாவது 2 எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 வந்து அடுக்காக மாறுது. அதே போல் ஒய்க்கு முன்னாடியும் பின்னாடியும் SUP எழுதினோம்னா ஒய் ஸ்கேட் அப்படின்னு மாறும், அந்த 2 அடுக்காக மாறுது. ஓகே, இப்போ நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கேட் ப்ளஸ் ஒய் ஸ்கேட் அப்படின்ற அவுட்புட் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகணும்னா, இப்போ நாங்கள் இன்றைக்கி எழுதின இந்த கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணி அதை நாங்கள் இன்னொரு கோடு எடிட்டரில் பேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எங்களோட கோடு நாங்கள் ஏதாவது ராங் பண்ணியிருக்கோமா, கோடில் ஏதாவது பிழைகள் போயிருக்கா அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இதை ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது விஷுவல் ஸ்டூடியோ கோட். நான் விஷுவல் ஸ்டூடியோ கோடை ஓப்பன் பண்ணி ஓகே இதில் நான் பேஸ்ட் பண்ணி ஓகே சேவ் பண்ணி செக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது ஓகே எட்ஜ் காட்டுது, ப்ரௌசர் வந்து எட்ஜ். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்புட் வந்து ஒரு பிழையும் இல்லை, அதாவது நான் கோட் பெனில் கண்ட அதே அவுட்புட் தான் எங்களுக்கு வந்து இந்த எடிட்டர்லையும் காட்டுது. எனவே எங்களோட கோட் வந்து ராங் இல்லைன்றது உறுதியாகிட்டு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிரயோசனமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. We'll see you with my next videos. Bye.